அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது செங்குள்ளவின்னு சொல்கிற வெஸ்பா டிராஃபிகா அப்படின்றது தான் இதோடைய உயிரின பெயர். ஏன் நம்ம இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா, இந்த வகை குளவிகள் தேனீக்களை உணவாக எடுத்துக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 வகையான தேனீக்கள் நம்ம இந்தியாவில் இருக்குது. மலைத்தேனி, கொம்பு தேனி, கொசு தேனி, அப்புறம் நம்ம வளர்க்குற இந்த அடுக்கு தேனீக்கள், அதுக்கப்புறம் இத்தாலியன் தேனீக்கள்னு 5 வகையான தேனீக்கள் இருக்குது. இந்த 5 வகையான தேனீக்களையுமே இந்த செங்குள்ளவிகள் உணவாக எடுத்துக்கும். என்ன பண்ணுன்னா, தேனீக்களை பிடிச்சி அதோடய தலையை நறுக்கி போட்டு வயிற்று பகுதியை மட்டும் இதோடைய குஞ்சுகளுக்கு உணவாக கொடுக்கும். இது அதிகமாக பார்த்தோன்னா தென்கிழக்கு அதாவது இந்தியாவிலேருந்து தென்கிழக்கு ஆசியா வரைக்கும் காணப்படுது. இது ஒரு வெப்பமண்டல குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. வெப்பம் அதிகமாக இருக்கிற இடத்துல தான் இது வாழும். இது கொஞ்சம் நடுத்தர குளவின்னே சொல்லலாம். ஏன்னா உடலுடைய அளவில் இது பார்க்குறதுக்கு ஒரு நடுத்தர குளவி மாதிரியே இருக்கும். 25 mm நீளம் இருக்கக்கூடியது. இந்த நீளம் 25 mm வரைக்கும் இருக்கும். அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். அதோடய தலைகள் பார்த்திங்கன்னா சிவப்பு நிறத்தில் இருக்கும். தலை மட்டும் சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த நெஞ்சு பகுதியும் அடர் பழுப்பு நிறத்தில் இருக்கும். வயிற்று பகுதி கருப்பு கலரில் இருக்கும். அதில் மஞ்சள் நிற கோடுகள் இருக்கும். இதில் மஞ்சள் நிற கோடுகள் இருக்குது பார்த்திங்களா? இந்த ஒரு கோடு பெரிய கோடாக இருக்குல்ல, அதை வச்சு தான் இந்த குளவியை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் நம்மளால். இது ஒரு வேட்டையாடும் உயிரினம் தான். அதாவது வேட்டையாடுறதுனா மற்ற தேனீக்களையும் சில பூச்சி இனங்களையும் அதோடைய லார்வாக்களையும் உணவாக எடுத்துக்கும். அதுவும் உணவாக எடுத்துக்கும். அதோடய குஞ்சுகளுக்கும் இந்த லார்வா, அதுக்கப்புறம் இந்த பூச்சிகள், இந்த மாதிரி இதை தான் உணவாக கொடுக்கும். இது கடிச்சிச்சு அப்படின்னா கடுமையான வலியை உணர்வோம். ஏன்னா இந்த ஸ்டிங் இப்போ தேனீக்களுடைய வயிற்றோடைய அடிப்பகுதியில் தான் இந்த ஸ்டிங் இருக்கும். இங்கே தெரியுது பார்த்திங்களா? சின்னதாக ஒரு கொடுக்கு மாதிரி அதோடய வயிறு முடிகிற இடத்துல சின்னதாக ஒரு சின்ன ஸ்டிப் கொடுக்கு மாதிரி வருது. இங்கே வருது பாருங்கள். இதுதான் தேனீக்களுக்கும் இதே இடத்துல தான் கொடுக்கு இருக்கும். அதாவது வேலைக்கார தேனீக்களுடைய இனப்பெருக்க உறுப்பு தான் கொடுக்க மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் இவைகளுக்குமே 4 விங்ஸ் இருக்குது, 6 கால் இருக்குது, அதுக்கப்புறம் நெஞ்சு பகுதியில் முடி இருக்குது. இந்த 6 கால்களில் தான் இந்த தேனீக்களை பிடிச்சி 2ஆக கட் பண்ணி உணவாக எடுத்துக்கும். கடிச்சிச்சு அப்படின்னா கடுமையான வலி இருக்கும். ஒரு 5லேருந்து 10 கடிச்சிச்சுன்னா நம்ம இறந்து போகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இது ஒன்று கடிச்சிச்சுன்னா நம்ம பயந்து இதை தட்டி விடாமல் அடுத்தடுத்து வரும் கடிக்கிறதுக்கு. அதோடய கூடு எப்படி இருக்குன்னா பானையை கவுத்து வச்ச மாதிரி இருக்கும். மேலெலாம் வரியாக இருக்கும். எங்கேயாவது அந்த மாதிரி பானையை கவுத்து வச்ச மாதிரி கூடுகள் இருக்குது அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. பெரும்பாலும் பனை மரங்களில் அதிகமாக வாழும். அதுக்கப்புறம் மறைக்கப்பட்ட இடங்களில் இப்போ மரத்தில் ஏதாவது பொந்து இருக்குது, இல்லை வீட்டில் ஏதாவது இருட்டான இடம் இருக்குது, மண் வீட்டிலலாம் இதை அதிகமாக பார்க்கலாம். கிராமப்புறத்தில் நிறையாவே பார்க்கலாம். இந்த பானை மாதிரி இருக்கிற கூடை எங்கேயாவது பார்த்தாலும் நம்ம அதுங்கள்ட்டேருந்து ஒதுங்கி இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா கடிச்சிச்சு அப்படின்னா நம்ம இறந்து போகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க இந்த குளவியை. மிக்க நன்றி வீடியோவை பார்த்ததுக்கு.